அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஃப்ரீனுக்கு மேக்ஸ் எக்ஸாமு. அவள் பயப்படுறாளே இல்லையோ, நான் தான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். ஏன்னா ஒன்று மிஸ்டேக் பண்ணாலும் தப்பாயிரும்ல. இப்போ என்னவோ நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். நானே மேக்ஸ் எக்ஸாம்னா அப்போல்லாம் கொஞ்சம் பயந்து பயந்து தான் எழுதிட்டு வருவேன். அதுலேயும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவேன். அதுவும் அந்த ரிப்போர்ட் கார்டு வாங்குறதுக்கு அம்மா கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்களே, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை வைக்காத ஐஸெல்லாம் வச்சு கூட்டிகிட்டு வருவேன். ஏன்னா அவ்வளோ கம்மியாக தான் நான் மார்க் எடுப்பேன். ஆனால் அஃப்ரீன் அம்மா அப்படி கிடையாது, நல்லா தான் மார்க் எடுப்பா. அப்போ கூட 2 மார்க் ஏண்டி குறைஞ்சிச்சு, 1 மார்க் ஏண்டி குறைஞ்சிச்சு, கொஞ்சம் பார்த்து போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மிரட்டுவேன். ஏன்னா நான் அம்மா இல்லை, அதனால தான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு இன்றைக்கி என்ன லஞ்ச் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, காலையில் கொஞ்சம் மேக்ஸ் சொல்லிக் கொடுக்குற 2 வேலை இருந்துச்சா, அதனால வந்துட்டு தயிர் சோறு சிம்பிளாக செஞ்சுட்டு ஒரு ப்ரெட்டு டோஸ்ட்டு செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சேன். இது வந்துட்டு ஒரு 4-5 ப்ரெட் வச்சு செஞ்சால் கரெக்டாக வரும். அது வந்துட்டு லைட்டாக சொதப்பிடுச்சு. உண்மையாக சொல்லணும்ல, லைட்டாக சொதப்பிடுச்சு. இங்கிட்டு தயிர் சாதமும் ரெடி பண்ணி அதையும் பேக் பண்ணியாச்சு. அந்த சொதப்பினதை வந்துட்டு நான் லட்டாக மாற்றிட்டேன். நம்ம இஷ்டம் தானே, எனக்கு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு லட்டாக மாற்றி கன்வெர்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஸ்நாக்ஸ் இதுதான், பிஸ்கெட்டு, பர்ஃபி, ப்ரெட் லட்டுன்னு வச்சுக்கிடலாம். அப்புறம் தயிர் சாதம். அவ்வளோதான் இன்றைக்கி பாப்பாவோட லஞ்சு. என்னதான் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம புலியாக இருந்தாலும் அந்த காலத்தில் மேக்ஸில் எலியாக தான் இருந்திருப்போம்ல. என்னை மாதிரி யார் யார் இருந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸ் என்ன சொல்கிறது, 11th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் குரூப் எடுத்து தான் படித்தேன். என்ன பண்ணுறது, எல்லாம் நம்மளோட தலையெழுத்து. அப்புறம் போக போக வந்துட்டு சரியாக போயிடுச்சு. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணும், போக போக பழகிரும். அந்த மாதிரி தான். அப்புறம் என்ன, பாப்பாவை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு நான் வந்துட்டு என்னோட டீயை வந்துட்டு குடிக்க போகிறேன். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நியூஸ் அல்லவா, நமக்கு வந்துட்டு இன்றைக்கி சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு. என்ன வந்துச்சு, எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு லாங் வீடியோவில் சொல்கிறேன். வேணும்னா சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்லலை. பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.